ஜூன் 19, 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் இந்த வருஷம் 2024-25 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான். கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6 ஆண்டு 2030க்குள் 8 லட்சம் ஏழைகளுக்கு வீடு கட்டி தரும் ஒரு திட்டம். 8 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி தர்ற ஒரு திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம். 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி தர்ற ஒரு திட்டம். அவ்வளோதான். அடுத்தது தாய்லாந்தில் முக்கியமான ஒரு மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சமபாலின திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதற்கான முக்கிய மசோதா தாய்லாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சமபாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கும் முதல் தெற்காசிய நாடு இதுதான். அதே மாதிரி தாய்லாந்தை பற்றி இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது. இந்த கஞ்சா போதைப்பொருள் அதை வந்து சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தின முதல் நாடும் தாய்லாந்து தான். அது எதற்காகனா மருத்துவ ரீதியாக அதை பயன்படுத்துறதுக்காக அதை சட்டப்பூர்வமாக்கியிருப்பாங்க. ஓகே. அதே போல் சமபாலினத்தவர் திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கும் முதல் தெற்காசிய நாடும் தாய்லாந்து தான். அதே மாதிரி தாய்லாந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கான நடுகள் சமீபத்தில் தாய்லாந்தில் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தமிழர்களுக்கான நடுகள் வந்து தாய்லாந்தில் சமீபத்தில் வந்து கட்டி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது இந்த லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகர் வரலாற்றிலே லோக்சபாவோட தலைவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சபாநாயகர்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நபர் வந்து இருப்பாங்க. லோக்சபா வரலாற்றிலேயே அடுத்தடுத்து தொடர்ந்து இருமுறை லோக்சபா தலைவராக இருந்த ஒரே நபர் யார் அப்படின்னா பல்ராம் ஜாக்கர். ஸோ அவரோட நேம் வந்து பல்ராம் ஜாக்கர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 7வது மற்றும் 8வது மக்களவை தலைவராக தொடர்ந்து 2 முறை முழுவதும் பதவி காலத்தை நிறைவு செய்தவர் அப்படின்ற பெருமை பெற்றவர். அதன் பிறகு யாருமே இந்த மாதிரி இல்லை. இப்போ 2014 பார்த்தீங்க அப்படின்னா சுமிதா மகாஜன் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2019 இப்போ ஓம் பிர்லா இருந்தார். இப்போ திரும்பவும் எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. அந்த எலெக்ஷன் மீன்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு நபரை வந்து தேர்வு செய்வாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தொடர்ந்து 7வது மற்றும் 8வது மக்களவை தலைவராக தொடர்ந்து 2 முழு பதவி காலங்களையும் நிறைவு செய்த ஒரே நபர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் தான் பல்ராம் ஜாக்கர். தொடர்ந்து 2 தடவை ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. அடுத்தது இது ஒரு முக்கியமான ஒன்று. மக்களிடம் ஜாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இது ஆல்ரெடி 2023 அமைக்கப்பட்டது. இது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஸ்கூலில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கீழ்ஜாதி மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்தான் அப்படின்னு உயர்ஜாதி மாணவன் இது மாதிரி ஒரு பிரச்சனை தான். உயர்ஜாதி மாணவன் அவங்க வீட்டில் போய் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி அவன் ஏன் எதற்காக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். ஓகேவா? அம்மா அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதிய பாகுபாடு பள்ளிகள்லேருந்து தான் அது வருது. அப்போ அந்த பள்ளிகள்லேயே இது வந்து வெளியில் வரக்கூடாது, பள்ளிகள்லேயே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பள்ளிகளில் ஏற்படும் ஜாதிய பாகுபாடுகளை களைவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கல்லர் மீட்பு பள்ளி, ஆதி திராவிடர் நலப்பள்ளி, அப்போ அந்த பள்ளிகளுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஜாதி பேர் இருக்குது. அந்த மாதிரி ஜாதி பேரே இல்லாமல் அரசு பள்ளி அப்படின்றது மட்டும்தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. மாணவர் மனமா ஏதோ இந்த மாதிரி நிறையா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. மாணவர் மனசு அப்படின்ற புகார் பெட்டிகளை வந்து ஸ்கூலில் வச்சு அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பரிந்துரை வழங்கியிருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா சமீபத்தில் பள்ளிகளில் ஏற்பட்ட அந்த ஜாதிய பாகுபாடுகளை ஜாதிய வன்கொடுமை தடுப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைகளில் அந்த வண்ண கயிறு மோதிரம் அணிவது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லை, ஸ்கூலுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை தான். ஓகே. அது எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பரிந்துரையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போதைப் பொருளுக்கு அந்த இதுக்கு அடிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு அரசே தங்களோட சொந்த செலவில் வந்து அவங்கள வந்து மீட்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த போதை அடிமையானதுலேருந்து அவங்க மீட்கப்பட்டாங்களா அப்படின்றதையும் பள்ளி நிர்வாகமே கவர்மெண்ட்டே வந்து அவங்கள கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா பரிந்துரை வந்து வழங்கியிருக்காங்க.
ஓகே. அடுத்தது ஜிசாட் N2 திட்டம். இந்த ஜிசாட் N2 அப்படின்றது என்ன அப்படின்னா அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இது இஸ்ரோவோட செயற்கைக்கோள் தான். பட் இந்த செயற்கைக்கோளில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த செயற்கைக்கோள் வந்து இந்தியாவோட ராக்கெட்டில் அனுப்பலை. செயற்கைக்கோள் நம்மளோடது ஜிசாட் N2 செயற்கைக்கோள். இது வந்து எதற்காக அனுப்புகிறாங்கன்னா தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட்டில் அனுப்ப போகிறாங்க. ஓகேவா. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட ராக்கெட்டில் அனுப்ப போகிறாங்க. பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட். அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் தான் பால்கன் 9 அப்படின்ற ஒரு ராக்கெட். அந்த ராக்கெட் மூலம் நம்மளோட செயற்கைக்கோளை அனுப்ப போகிறாங்க. ஓகேவா. இதில் என்ன அப்படின்னா இதோட வெயிட்டு, இந்த செயற்கைக்கோளோட வெயிட் வந்து 4700 கிலோவுக்கும் கூடுதலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோ வரைய வந்து ஜிஎஸ்எல்வியில் அனுப்புவாங்க. ஆனால் இது 4700 கிலோவுக்குமே அதிகமாக இருக்கனால அமெரிக்கா நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட்டில் வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா. ராக்கெட் வேறு ஜிசாட் N2 அப்படின்றத பார்த்தோன்னே ஜிஎஸ்எல்வி அப்படின்னு போட்டக்கூடாது. பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட். அடுத்தது இதில் ஒரு அரசியலமைப்பு விதி கொடுத்துருக்காங்க. என்ன விதி அப்படின்னா 348 இந்திய அரசியலமைப்பு விதி 348 என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கான மொழி வந்து என்ன மொழியில் அந்த சட்டம் இருக்கணும். பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அரசு சம்மந்தமாக என்ன ஒரு மசோதா என்ன கொண்டு வந்தாலும் அதற்கான லாங்குவேஜ், அந்த மொழி வந்து குடியரசுத் தலைவர் அனுமதியோடு தான் இருக்கணும். இப்போ தமிழில் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு யார் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கணும்னா குடியரசுத் தலைவர். அதை பற்றி சொல்கிறதா 348. பட் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 3 குற்றவியல் மசோதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா, பாரதிய நியாய, இந்த மாதிரி சம்திங் அந்த சமஸ்கிருத பேரில் இருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் அந்த 348 என்ன சொல்லும் அப்படின்னா அனுமதியோட எந்த மொழியினாலும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். 348 குடியரசுத் தலைவர் அனுமதியோடு ஒரு சட்டத்திற்கான மொழி, அந்த சட்டம் கொண்டு வரதற்கான மொழியை பற்றி சொல்லும். அடுத்து வெம்பக்கோட்டையில் 3வது கட்ட அகழாய்வு. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஒரு முக்கியமான ஒன்று. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் இது வந்து 3வது கட்ட அகழாய்வு. முதல் கட்ட அகழாய்வு 2022, 2வது கட்ட அகழாய்வு 2023, இப்போ 3வது கட்ட அகழாய்வு 2024 தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சுடுமண் உருவ பொம்மை, கண்ணாடி மணிகள், பழங்கால செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது உலக அளவில் கடந்த 2021ஆம் ஆண்டில் மொத்த உயிரிழப்பில் 81 லட்சம் 12% பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபாட்டால் தான் இறந்துருக்காங்க. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் பேர் வந்து காற்று மாசுபாட்டாலையும், சீனாவில் 23 லட்சம் பேர் காற்று மாசுபாட்டால் இறந்ததாக ஒரு டேட்டா வந்து சொல்லுது. ஓகேவா. ஐநாவோட டேட்டா தான். ஐநாவோட யூனிசெஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இறந்ததில் 12% பேர் எதனால், என்ன காரணத்தினால இறந்தாங்க அப்படின்னா காற்று மாசுபாட்டால் தான் இறந்துருக்காங்க. 12% அப்படின்றது 81 லட்சம். அது இந்தியாவில் வந்து 21 லட்சம், சீனாவில் 23 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி கொடுத்துருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இது வந்து 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம். மிக ஒரு பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாலந்தாவின் இடிபாடுகள் 2016ஆம் ஆண்டில் ஐநா பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். நாலந்தாவின் இடிபாடுகள் 2016ஆம் ஆண்டு ஐநாவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டு முதல் செயல்பட்டு வந்த பல்கலைக்கழகத்தை வந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து இடிக்கப்பட்டிருக்கோம். 12ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பால் இப்பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டது. ஓகே. சுமார் 800 ஆண்டுகள் பழமையான கல்வி மையம் தான் நாலந்தா. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பீகார் மாநிலம். அடுத்தது 2023ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு பெற்ற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா நர்கீஸ் முகமது. மோஸ்ட்லி இந்த அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட்டவே எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்படும். 2023ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமது, ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கோம். நர்கீஸ் முகமது அவங்களோட பேர். இது பார்த்தீங்க அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் 19வது பெண் இவங்க தான். நர்கீஸ் முகமது அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் 19வது பெண் மற்றும் ஈரானோட 2வது
பெண் ஆவர். இதுக்கு முன்னாடி அமைதிக்கான நோபல் பரிசு ஈரானை சேர்ந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து 2023ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு. பழைய 2023 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு, இயற்பியலுக்கான நோபல் பரிசு, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னு நோபல் பரிசுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். பின்லாந்தில் நடைபெறும் பாவோ நூர்மி தடகள விளையாட்டுப் போட்டியில் இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா ஈட்டியெறிதல் முதல் முறையாக தங்கம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயரே இதில் வந்து வெள்ளி சம்திங் ஏதோ வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பட் தங்கம் வெல்வது இதான் முதல் முறை. லாஸ்ட் இயரும் பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. பட் தங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் முதல் முறையாக தங்கம் வந்து வின் பண்ணுறாங்க. நீரஜ் சோப்ரா இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்.